ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெயகுருதர் ஜெயகுரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம இந்த நிதியாண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? 1/4/2026ல இருந்து 31/3/2027 வரைக்கும் இந்த நிதியாண்டுன்னு சொல்லக்கூடியதுல மகர ராசிக்கு நிதிநிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப நான் சொல்லக்கூடியது மகர ராசிக்காரங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை மட்டும்தான். அதாவது உங்களுடைய இன்கம், அதுக்கப்புறம் லாபம், நீங்க செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் வருது. அதே மாரி உத்தியோகத்துல நல்ல வருமானங்கள் வர்றது. இந்த விஷயங்கள மட்டும் நம்ம பார்க்க போறோம். எப்படி இருக்கு அப்படிங்கிறதும், அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போறோங்க. பொதுவா உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஏப்ரல் டூ மார்ச் இயர் எண்டிங் வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. அதே மாரி 2ஆம் இடத்துக்கு குருவோடைய பார்வையும் இருக்கு. இப்போ வந்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கிற வரைக்கும் ஓரளவு பொருளாதாரம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துல இருந்து ராகு பெயர்ச்சி ஆயிரும். டிசம்பருக்கு அப்புறம் பெயர்ச்சி ஆயிரும். இந்த ராகு தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல இன்கம் வந்திருக்கும். அத தாண்டி வேற ஏதாவது தசை நடக்குது அப்படின்னா, கொஞ்சம் இன்கமும் கம்மியாகும். நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நெறைய ஸ்ட்ரகிள்ஸ சந்திக்கிற மாரி இருக்கும். அதே மாதிரி அதாவது இப்ப டக்குன்னு வர வேண்டிய வருமானம் வராம போயிரும். நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து பணம் வராம போயிரும். இந்த மாரி விஷயங்கள குடுத்துரும். 11ஆம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது கிரகங்களுடைய பலன்கள் இருக்கா அப்டின்னா, ராகு, கேதுக்களும் 11ஆம் இடத்துல இல்ல. சரி குருவோடைய பார்வை இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. ஆனா குருவோடைய பார்வை வரும். எப்ப வரும் அப்டின்னா, ஜூன் மாசத்துக்கு அப்புறம் மகர ராசிக்காரங்களுக்கு குரு 7ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்த பார்ப்பாரு. அப்போ லாபஸ்தானம் 11ஆம் இடம்ங்கிறது குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலைன்னு சொல்லியிருக்கேன். அந்த இடத்த குரு பார்க்கும்போது, உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறதும், லாபம்ங்கிறது கட்டாயம் வந்துரும். ஆனா டிசம்பருக்கு அப்புறம் நீங்க நெறைய பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. வழிபாடுகள் பண்ணுங்க. போட்ட எஃபர்ட்ஸ நெறைய போடுங்க. ஏன்னா உங்களுக்கு ராகு, கேது பெயர்ச்சி அந்த அளவுக்கு பெருசா வந்து சக்சஸ் பண்ணாது. ஏன்னா ஜென்மத்துல ராகு அப்படிங்கிறது அலைச்சல்கள அலைய வைக்கும், ஏமாற்றங்கள கொடுக்கும், டென்ஷன உண்டு பண்ணும். ஆனா குரு உங்களுடைய ராசிய பார்க்கறனால இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போறது கிடையாது. இருந்தாலும் இத தெரிஞ்சுக்கங்க. 2ஆம் இடத்த வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணணும். உங்களுக்கு மகர ராசிக்கு அதிபதி யாரு அப்டின்னா சனி. அவரே 2 குடையவரா இருக்காரு. அப்ப சனியோடைய அதிதேவதைய ஃபர்ஸ்ட் வணங்கணும். அதே மாரி 11 குடையவர் உங்களுக்கு செவ்வாயா இருக்காரு. அந்த செவ்வாய்க்கு உண்டான அதிதேவதைய வணங்கிட்டாலே, எந்தவித பிரச்சனைகளும் கிடையாது. இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு உத்தியோகத்துல நல்ல வருமானம் வரும். பதவி உயர்வு கிடைக்கும். இன்கம் அப்படிங்கிறது ரெகுலரா வந்துட்டு இருக்கும். தொழில் செய்றவங்களுக்கு நல்ல பொருளாதாரத்த மேம்படுத்த முடியும். நெறைய இன்னும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றது. அந்த இன்வெஸ்ட்மென்ட் எல்லாம் நமக்கு லாபமா வர்றது. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். பொதுவா மகர ராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்புகள் தான் இருக்கு. ஆனா, சின்ன சின்ன அலட்சியங்கள் கண்டுக்காம விடுறதெல்லாம் அது பெருசா போய் முடியும். அந்த ஒரு விஷயத்த மட்டும் தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா, அதுவும் இப்ப வரைக்கும் பிரச்சனைகள் கிடையாது. இந்த ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு குருபலம் வந்து குரு வந்து காப்பாத்திருவாரு. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். பொதுவாவே என்ன பண்ணணும் அப்டின்னா, வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு இருக்கக்கூடிய தெய்வத்த தேடி கண்டுபிடிங்க. பொதுவாவே அனுமன் வழிபாடு ரொம்ப சிறப்பானது உங்களுக்கு. ஆனா ஆஞ்சநேயர்ங்கிறத காட்டிலும் வீர ஆஞ்சநேயர்ன்னு இருக்காருல்ல, அவருக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா, வெண்ணெயும் செந்தூரத்தையும் எடுத்து கையில கலந்துகிட்டு ஓகேங்களா? கையில கலந்துகிட்டு அவருக்கு வந்து என்ன செய்யுங்க, உடல் முழுவதும் பூசிட்டு 2, 3 தீபம் போடுங்க. 2 தீபம், 3 ஊதுபத்தி, வெத்தல மாலை எடுத்துக்கங்க. தீபம் பொருத்திட்டு அவருக்கு வந்து வெத்தல மாலை போட்டுட்டு 3 ஊதுபத்தி எடுத்து அவர சுத்தி வரணும். பொதுவாவே ஒவ்வொரு பெருமாள் கோவில்லயோ, இல்ல சில கோவில்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் தனியா வச்சிருப்பாங்க. அவருக்கு நம்மளே பூஜை பண்ணிக்கிற மாரி, அவர சுத்தி வர மாரிலாம் வச்சிருப்பாங்க. அல்லது ஒரு சில கோவில்கள்ல வந்து தூண்ல ஆஞ்சநேயர் அழகா இருப்பாரு. அதுல கூட நீங்க தாராளமா பண்ணலாம். தவறுகள் கிடையாது. ஆனா நெறைய நீங்க இதுக்காக சிரத்தை எடுக்கணும். உடனே வந்து எங்கிட்ட எங்க வீட்டு பக்கத்திலேயே இல்ல மேடம், அப்படி இப்படின்னு சொல்லிர்றீங்க. அப்படிலாம் இல்ல. எல்லா பக்கமும் தேடுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு தகுந்த மாரி ஒரு கோவில் கட்டாயம் இருக்கும். அந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆஞ்சநேயர் இருப்பாரு. அதுக்கு வந்து வெண்ணெயும், செந்தூரமும் வச்சு தடவிக்கணும். தடவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, 2 தீபம் போட்டுட்டு, அவருக்கு வெத்தல மாலை சாத்திட்டு, அவர சுத்தி வரணும். அனுமன் சாலிசா படிக்கலாம். ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள் சொல்லலாம். இதெல்லாம் சொல்லும்போது, உங்களுக்கு என்னன்னா, பொருளாதாரத்துல வந்து எப்பவுமே கீழ நீங்க போக மாட்டீங்க. பொருளாதார நிலை வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு உயர்வா தான் இருக்குமே தவிர, கீழ போகாது. நீங்க பார்க்கக்கூடிய உத்தியோகத்துல நல்லபடி மாற்றங்கள் இருக்கும் உங்களுக்கு. திடீர்னு ஒரு பதவி உயர்வு, அதே மாரி சேலரி இன்கிரிமென்ட் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்.
வேலையில எந்தவித அழுத்தங்களும் இருக்காது, தொந்தரவுகளும் ஏற்படாது. இது என்னன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணும்போது நல்ல இன்கம் உங்களுக்கு வந்துரும். அதே மாரி குருவும் குருவும் உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்கறனால நல்ல வழிபாடு. ஒரு தடவ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய சுவாமிய வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. முருகன் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்றது ரொம்ப சிறப்பு. பொதுவாவே உங்களுக்கு போராட்ட வாழ்க்கையில இருந்து காப்பாத்தக்கூடிய கடவுளே முருகன் தான். நீங்க நெனச்ச விஷயம் நடக்கணும், அல்லது நீங்க ஒரு தர்மத்துக்கு உட்பட்டு ஒரு விஷயத்த தொடர்ந்து நெனச்சுட்டே இருக்கீங்க, அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. அப்படி நீங்க நெனச்சீங்க அப்படின்னா, முருகன் கிட்ட கோரிக்கையா வைங்க. அந்த இது இருக்கு இல்லையா? அருங்கோணம் இருக்குல்ல, அந்த 6 ஸ்டார் வைப்போம் இல்லைங்களா? அந்த இத போட்டுட்டு அதுக்கு 6 தீபம் வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா, 21 நாள் முருகனுடைய மந்திரத்த நீங்க இது பண்ணி, கந்தசஷ்டி கவசம் பாடி பண்ணும்போது, கட்டாயம் உங்களுடைய கோரிக்கை வந்து தர்மத்துக்கு உட்பட்டு நியாயமா இருக்கும் பட்சத்தில் 21 நாள்ல நிறைவேறிரும். இது மாரி நான் ஒருத்தங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு வந்து நடந்திருக்குது. ஸோ, அதனால இந்த ஒரு விஷயத்த எடுத்து நீங்க செஞ்சு பாருங்க. அதுவும் ஜூனுக்கு அப்புறம் குரு வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்த பார்க்கறதுனால நல்ல அதாவது நீங்க நெனச்ச விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் கட்டாயம் இந்த ஜூன்லேருந்து உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முருகன் வழிபாட ஆத்மார்த்தமா பண்ணுங்க. பொதுவாவே மத்த வழிபாடுகள காட்டிலும் ஏன் முருகன் வழிபாடு பண்றோம் அப்டின்னா, அஷ்டமா சித்தி அவர்கிட்ட இருக்கு. அப்ப நம்ம ஆத்மார்த்தமா அவர வணங்கும்போது, கட்டாயம் நமக்கு பலன்கள குடுத்துருவாரு. நம்ம வேண்டக்கூடிய வரங்கள் நியாயமாவும், தர்மத்துக்கு உட்பட்டும் இருக்குது அப்டின்னா, கட்டாயம் உங்களுக்கு குடுத்துருவாரு. 2ஆம் இடத்துல வந்து ராகு உங்களுக்கு இருக்கு. மகர ராசியில ராகுவோடைய திசாவோ அல்லது ராகுவோடைய புத்தி, அதாவது சனி திசை நடக்கலாம், அல்லது என்ன திசை வேணா உங்களுக்கு புதன் திசை நடக்கலாம். ஆனா ராகுவோடைய புத்தி நடக்குது, இல்ல ராகு திசையே நடக்குது அப்டின்னா, ஜாக்பாட் தான் உங்களுக்கெல்லாம். இந்த வழிபாடுகள செய்யுங்க. கட்டாயம் உங்களுக்கு நல்லது நல்லது நடக்கும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. ராகுக்கு வந்து காளி, துர்க்கை இது மாரி பெரிய தெய்வங்கள வழிபாடு பண்ணும்போது, உங்களுக்கு வந்து மத்த பிரச்சனைகள் வராது. அதாவது இந்த செய்வினை கோளாறுகள் அல்லது திருஷ்டி தோஷம், குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவுகள், இந்த மாரி கண் திருஷ்டி, பொதுவா 2ஆம் இடத்துல வந்து ராகுவோ அல்லது சனியோ இருந்துச்சு அப்படின்னா, இன்கம் வரதுல பிரச்சனைகள் இருக்காது. ஆனா திருஷ்டி தோஷம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். அதிலிருந்து காப்பாத்தணும் அப்படின்னாலே இந்த வழிபாடுகள பண்ணணும். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க. பெண் தெய்வத்துடைய வழிபாடு பண்ண உங்களுக்கு நெறைய நன்மைகள் நடக்கும். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.